மேட்டுப்பாளையம் ரோடு எம்ஜிஆர் மார்க்கெட்டு, மொத்த காய்கறி மார்க்கெட்டு. இங்கே வந்து மழைனால வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாவட்டத்துலேருந்து மழை இருக்கனால வந்து காய்கறி எல்லா காய்கறியுமே வந்து உங்களுக்கு விலை உயர்வாக தான் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு பீன்ஸ் விலை வந்து உங்களுக்கு இப்போ 200 வந்து மொத்தத்திலே வந்து இருக்குது. பின்ன அதே மாதிரி இன்னொன்று வெள்ளை பீன்ஸ் வருது, அது 150 160 இருக்குது, ஹோல்சேல்லே இருக்குது. பச்சை புஷ் பீன்ஸ் வந்து உங்களுக்கு 200 இங்கே ஹோல்சேல்லே இருக்குது. அதுபோக வந்து தக்காளி விலையும் வந்து உங்களுக்கு 45லேருந்து 55 ரூபாய்க்கு இங்கே ஹோல்சேல் இருக்குது. பெரிய வெங்காயம் வந்து உங்களுக்கு விலை கம்மி தான், 20லேருந்து 23. சின்ன வெங்காயம் தான் 50 55. பின்ன கோஸு விலையெல்லாம் உங்களுக்கு கம்மி தான், 20லேருந்து 25. அது உருளைக்கிழங்கு வந்து ஹோல்சேலில் 30 ரூபாய்க்கு இருக்குது. அப்புறம் வந்து சேனக்கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து 70 ரூபா விலை இங்கே ஹோல்சேலில் இருக்குது. அப்போ குறிப்பாக அந்த பீன்ஸில் உயர்க்காரணம் மழையின் காரணமாக தான் உயர காரணம். இப்போ மழை பெஞ்சனால வந்து உங்களுக்கு மழைக்கெல்லாம் வந்து அடிபட்டுச்சு, மழைக்கு வந்து அடிபட்டுருச்சு. அதனால் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விலை உயர்வு. இப்போ மழையெல்லாம் நின்றுச்சுன்னா இப்போ இன்னும் 2 மாதம் ஆனால் தான் வந்து புதுசாக பீன்ஸ் வந்து உங்களுக்கு விலை கம்மியாகும். அது வரைக்கும் இதே ரேட்டில் தான் நிற்கும். 2 மாதத்துக்கு விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதே விலை தான் நீடித்து நிற்கும். இப்போ ஒரு மாதமாக வந்து இந்த விலை உயர்வு நீடித்து நிற்கிதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து கம்மி தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கெல்லாம் 50 60 70 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து டபுள் பாகம் வந்து உங்களுக்கு எச்சாயிருச்சு. இப்போ மழையினால் வந்து இப்போ வந்துட்டு இருந்து அது எல்லாம் மழைக்கு அடிபட்டுருச்சு. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் வரத்து கம்மி. மழை நின்று 2 மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு புது கிராப் வந்து விலை கம்மியாகும். இப்போ வரத்து எல்லாம் கம்மிங்க. இப்போல்லாம் வந்து 10 டன்னு வந்துட்டுருக்கெல்லாம் இப்போ வந்து வெறும் ஒரு 5 டன்னு தான் வருது. அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு 10 டன்னு 15 டன்னு வரும், அது மாதிரிலாம் வந்துட்டு இருந்து. இப்போ வந்து மழைநாள் வந்து உங்களுக்கு ஒரு 5 டன்னு தான் இப்போத்துக்கு வரவு வந்துட்டுருக்கு. மழைனால உங்களுக்கு வரத்து தாச்சி வரும். அது வரைக்கும் நீடிச்சு இதே மாதிரி தான் இருக்கும். 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். புது கிராப் வந்து வர்ற வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் நீடிச்சு. சில்லறை வரையில் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, சில்லறை வரையில் எடுத்து தான் இருக்கிறாங்க. என்ன விலை வந்து தாட்சியாக சில்லறை விற்பனை கொஞ்சம் தாட்சியாக விற்றுட்ருக்காங்க. ஆமாம், பாதிக்கிறது வந்து பொதுமக்கள் தானுங்க. பாதிக்கிறது வந்து இப்போ பொதுமக்கள் தானுங்க. விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு இல்லை, பொதுமக்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. வியாபாரிக்கு என்ன இங்கே வர்றதா இருந்தால் இப்போ வியாபாரிக்கு பாதிப்பு தானுங்க. என்ன வருதோ அங்கே நாங்கள் அந்த இடத்த கொடுக்க வேண்டியதாக இருக்குது. விலை சேர்த்து விற்க முடியதில்லை. விலைப்போக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துட்டு வாங்காமல் போயிடுவாங்க. அதனால் என்ன ரேட்டுக்கு வருதோ அதை நாங்கள் செலவு சேர்த்து கொடுப்போம். வியாபாரி வந்து லாபம் பார்க்க முடியாது, வர்ற ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துருவோம். அதாவது சில்லறை விலை வந்து 200 to 220 230 2-3 குவாலிட்டி இருக்குது. 250 ரூபா வரைக்கும் இருக்குது சில்லறை விலை. ஹோல்சேல் விலை 200 to 210. இன்றைக்கி காலையில் விலை நேற்றுக்கெலாம் 180 190 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சனிக்கிழமைனால வரத்து இல்லாதனால விலை ஏற்றமாக இருக்குது. மழை தொடர்ந்து மழை பெஞ்சதுனால அதோட வராது. ஏற்கனவே வெயில் அதிகமாக போட்டதுனால பூலாம் உந்துருந்துச்சு. வெயில் முடிஞ்ச உடனே மழை தொடர்ந்து பெஞ்சதுனால செடியெல்லாம் இதானதுனால வரத்து கம்மியானதுனால விலையேற்றம் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு மேலே வந்து மைசூர், தாளவாடி, மேட்டுப்பாளையம், அப்புறம் லோக்கலில் ஒட்டஞ்சத்திரம், ஊட்டி அங்கேருந்து வர்றது. 10 நாளாகவே பீன்ஸ் விலை 10 to 15 நாளாகவே பீன்ஸ் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. மழை ஆரம்பிச்சதுலேருந்து விலை ஜாஸ்தி. வெயில்லையும் சரக்கு கம்மியாக தான் வந்துச்சு. 160 170 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 150 ரூபாயில் இருந்துருந்துச்சு வெயில் ஃபுல்லாக போட்டு அதிகமான வெயில் முடிஞ்சவுடனே மழை ஆரம்பித்தோடனே விட்டு பெய்யாமல் தொடர்ந்து பெஞ்சதுனால ரொம்ப எக்ஸாயிடுச்சு விலை. 60-70 டன் வர்ற இடத்துல 30 டன் 25 டன் தான் வருது. 15 டன் அந்த மாதிரி வருது. மழை சேதம் காரணம் எல்லா காய்கறியுமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த நாளைக்கு வந்து எல்லா காய்கறியுமே விலை ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா ஐட்டமே விலை எல்லாமே வச்சுருக்கு. கேரட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்குது விலை. பீட்ரூட்டு விலை கம்மியாயிருச்சு.
கேரட்டு விலை கம்மியாயிருச்சு. இப்போ விலை ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அவ்வளோ விலை இருக்குது. அப்புறம் நாட்டு கத்திரிக்காய், நாட்டு காய்கறி கொஞ்சம் விலை ஜாஸ்தி. பீன்ஸ் வந்து டாப் விலை பீன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.